எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மனித வாழ்விலே ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வுதான் இந்த யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சியிலே இரண்டு விஷயங்களை நாம் பெருக்கிக் கொள்கிறோம். ஒன்று அறிவு, இன்னொன்று ஆற்றல். நீங்க நிறைய பயணங்கள்ல, சாலை ஓர வாசகங்கள்ல இந்த வாசகங்களை நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். அறிஞர் அண்ணாவுடைய வார்த்தைகளாக இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அறிவாலும் ஆற்றலாலும் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை. இது கூட நீங்க எழுதி வைத்துக்கோங்க. அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, அறிவாலும் ஆற்றலாலும் எல்லா சாதனைகளையும் நிகழ்த்த முடியும். அதான் உண்மை. அப்போ எங்க அறிவும் ஆற்றலும் இருக்கிறதோ அங்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடியிருக்கும். அறிவை விவேகம் என்றும், அறிவை ஆற்றலை வேக அறி ஆற்றலை என்றும் இருப்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. அறிவை நிலை என்றும், ஆற்றலை அலை என்றும், நிலை அலை என்றும் சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்கள் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். எளிமையா புரியுற சொல் அறிவு, ஆற்றல். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? அறிவு வேண்டும். அந்த அறிவின்படி வாழ்வதற்கு ஆற்றல் வேண்டும். இப்ப சொசைட்டில என்ன நிலை நிகழ்ந்துட்டு இருக்குன்னா, எல்லாருக்கும் ஓரளவுக்கு அறிவு இருக்கு. இன்னும் குறிப்பாக யோக பயிற்சி பெற்றவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா அறிவு திருக்கோவில் அப்படிங்கிற இடத்துல மகரிஷி அவர்கள் உலகத்தினுடைய அறிவு பற்றாக்குறையை, அறிவு துன்பத்தை அவங்க போக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறிவையும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப இப்போ அறிவுல நாம மேம்பட்டு வந்துட்டோம். நாம யாரு, எங்கிருந்து வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, ஆத்மானா என்ன, குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன, கர்மானா என்ன, பூமினா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, இயற்கைனா என்ன, இறைவன்னா என்ன, அத்தனையிலையும் நம்ம தேர்ந்துட்டோம். அப்போ அறிவு அப்படிங்கிறது குறிப்பாக வேதாத்திரி மகரிஷி அவருடைய சீடர்களுக்கு நிறைவு நிலையில வந்துடுச்சு. ஆனால் ஆற்றல் என்ற நிலையில நாம இன்னும் உயரல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அறிவு வந்துட்டாலே நாம உயர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது கிடையாது. அறிவு வருவது ஒரு உயர்வு தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் அறிவு மட்டுமே உயர்வை கொடுத்து விடுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தத்துவத்துல என்னுடைய மனைவி இப்படிதான் இருப்பாங்க இயற்கையில. அவங்க 16 காரணங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க.
அவங்கள பெற்றோரிடமிருந்து வந்த பதிவு, அவங்க கற்றுக்கொண்ட கல்வி, அவங்க உண்ட உணவு, அவங்களுடைய பழக்க வழக்க ஒழுக்கங்கள், சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, சூழல், காலம், தேசம் என்று 16 காரணங்கள் அவர்களை வடிவமைத்திருக்கிறது. அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது, என்னையே என்னால மாற்றிக்கொள்ள முடியவில்லை, நானே என்னோடு போராடி கொண்டிருக்கிறேன். அப்ப மாற்றணும்னு நினைக்கிற என்னாலேயே என்னை மாற்றிக்கொள்ள முடியாத போது, மாற்றணும் என்றே நினைக்காத என்னுடைய மனைவியால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர்கள் இயல்புப்படி இருக்கிறார்கள், அவர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், நாய் வால் சரியாகத்தான் இருக்கிறது, நாம் நிமிர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் தத்துவத்துல புரிதல் ஆழமாக இருந்தாலும், வீட்டுக்காரம்மா வீட்டுல சண்டை போட்டா ஏதாவது பண்ணா சண்டை வருது, வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணா சண்டை வருது. அப்ப புரிதல் என்ற அறிவினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய நாம் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்றி கஷ்டப்படுகிறோம். இதுக்கு அறிவு இல்லாம இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்லையோன்னு இருக்கு. சரிதானுங்களா? கோபப்பட்டா இத்தனை பிரச்சனை வரும்னு தெரியாம நம்ம கோபப்பட்டு இருந்த வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. கோபப்பட்டா இத்தனை பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுட்டு கோவப்படுறப்ப இன்னும் எச்சா கஷ்டமா இருக்கு இல்லையா? சரிதானுங்களா? கவலைப்பட்டால் துன்பம் வருமா வராதான்னு தெரியாம நம்ம கவலைப்பட்டிருந்தது ஒரு காலம். பட் இப்ப என்ன பண்றோம்? கவலைப்பட்டால் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் எல்லாம் பல மடங்கு விரயமாகிவிடும், நம்ம உடல்ல நோய் வந்துடும், வயிற்றுறுப்பு ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டுரும், உயிராற்றல் விரயமாயிரும். சரிதானுங்களா? அது மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்ப கவலைப்படுறப்ப கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்போ அறிவை பெறாம நம்ம வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா இப்ப இந்த அறிவை பெற்றுட்டோம். அப்ப அந்த அறிவை பெறுவது என்பது பாதி கிணறு தாண்டின மாதிரி. அந்த அறிவின்படி வாழ்வது என்பதுதான் முழுமையான வெற்றிக்கான நிலை. அப்ப நம்ம அறிவை பெற்று பகுதி நிலையில நிக்கிறோம். அதுதான் இப்ப நம்ம லைஃப்ல நிறைய தொந்தரவுக்கு காரணம். பயிற்சி பெறாதவங்க கிணத்துக்கு அந்த பக்கமே நின்னுட்டாங்க, தாண்டறதுக்கு முயற்சியே பண்ணல. சரிதானுங்களா? நாம என்ன பண்ணிட்டோம்? தாண்டன்னு வந்துட்டோம், அதுவே பெரிய விஷயம்தான். பட் வந்தவங்க பாதியில நிக்கிறோம். இப்போ இன்னும் பாதியை தாண்டிதான் ஆகணும். தாண்டறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம கையில வந்துருச்சு. பட் அதை செயல்படுத்தி ஆற்றலை பெற வேண்டும். குறிப்பாக இந்த அறிவு என்பது ஆற்றலை பெறுவதற்கு தான் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. அறிவு என்பது ஆற்றலை பெறுவதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு, நீங்கள் பசித்து சாப்பிட்டால் ஆற்றல் பெருகும், நீங்கள் பசியின்றி சாப்பிட்டால் ஆற்றல் குறையும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். நீங்க இரவுல தூங்கினால் ஆற்றல் பெருகும், நீங்க பகல்ல தூங்கினால் ஆற்றல் குறையும். நாம் இனிமையாக இருந்தால் ஆற்றல் பெருகும், நாம் விழிப்போடு இருந்தால் ஆற்றல் பெருகும், நாம் நம்மையே கவனித்தால் ஆற்றல் பெருகும். இல்லையா? இதற்கு எதிர்மாறாக இருக்கும்போது ஆற்றல் விரயமாகும். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்ப விஷயங்கள் எல்லாம் தெரியும், பட் அதைய செயல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் மகரிஷி அவங்க நமக்கு பயிற்சி முறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பயிற்சியில ஒவ்வொரு பயிற்சியுமே ஆற்றல் பெருக்கத்திற்கான பயிற்சியாக இருந்தாலும், நாம் அதிகாலையிலே எழுந்து ஏற்றக்கூடிய தியானம் மிக மிக முக்கியமானது
நம்ம வாழ்க்கையில. நீங்க இறை ஆசிரியர்கள் என்பதால் தான் நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஆழமாக பதிவு செய்கிறேன். அதனால கொஞ்சம் கவனமான சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ நாம எந்த அளவிற்கு பயிற்சிகளிலே ஆழ்ந்து ஈடுபடுகிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு ஆற்றல் பெருக்கம் அப்படிங்கிறது நிகழும். ஆற்றல் பெருக்கம் நிகழ்ந்தாதான் நாம நினைத்த காரியங்களை, நாம் பெற்ற அறிவை நாம செயல்படுத்த முடியும். சரிங்களா? இப்ப நமக்கு நிறைய அறிவு இயற்கை கொடுத்துருச்சு. அறிவை செயல்படுத்தணும். கற்க கசடு அற, கற்க கசடு அற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இங்க அந்த நிற்கல தான் நமக்கு பிரச்சனை இருக்கு. ஏன் நிற்க முடியல அப்படின்னா, ஆற்றல் பற்றாக்குறை, ஆற்றலின்மை. அறிவு திருக்கோயில் மாதிரி ஆற்றல் திருக்கோயில்னு ஒண்ணு உருவாக்க வேண்டியது இல்லை. ஏன்னா மகரிஷி அவங்க அறிவிலிருந்து தான் ஆற்றல் வந்தது. சரிங்களா? சுத்த வெளியாகிய இருப்பு நிலையிலிருந்து தான் இயக்க நிலையாகிய விண் தோன்றியது, காந்தம் தோன்றியது. அப்ப அறிவுக்குள்ள ஆற்றல் அடக்கம். சரிங்களா? அறிவுக்குள்ள ஆற்றல் அடக்கம். அப்ப அந்த அறிவுல நாம கோடீஸ்வரராக இன்னைக்கு இருக்கிறோம். சரிங்களா? பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு மகரிஷி நமக்கு அறிவை வாரி வாரி கொடுத்துட்டாங்க. பட் ஆற்றலிலே நாம தான் கோடீஸ்வரர் ஆயிக்கணும். அது நம்ம பயிற்சி செய்வதால் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர, சும்மா கேட்கறதால பேசிட்டு இருக்கிறதால எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. அப்ப ஆற்றலிலே நம்ம கோடீஸ்வரர் ஆகணுங்கிறது தான் நம்ம இந்த யோகா டேல நம்மளுடைய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு, அப்ப அந்த ஆற்றல் பெருக்குவதற்கு, ஆற்றல் செலவாவதற்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்கு, ஆற்றல் செலவை குறைப்பதற்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்குங்கிறத நாம ஒரு திட்டமிடணும். உங்க வீட்டுல கரண்ட் பில்லு எச்சா வருது, இந்த மாசம் 2000 ரூபாய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிச்சுக்கிறோமா இல்லையா? அடுத்த நாள்ல இருந்து கவனமா இருக்கிறோமா? எதுக்கு 2 ஃபேன் ஓடுது, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. வீட்டுக்காரர் ரொம்ப கவனமா இருப்பாரு, வீட்டுக்காரம்மா கூட அதுல ரொம்ப கவனமா இருக்க மாட்டாங்க. பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்ல, பொதுவா வீட்டுக்காரர் தான் தலதலையே அடிச்சுக்குவார். ஐயோ ஃபேன் ஓடுதே, தேவையே இல்லாம லைட் எரியுதே. இந்த அம்மா போய் லைட் சும்மா போட்டுட்டு வந்து, அப்ப ஒரு 2000 ரூபாய் கரண்ட் பில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப விழிப்பு வருது. ஏய், எதுக்கு தேவையில்லாம ஹீட்டர் போடுற, பச்சை தண்ணியிலேயே போய் குளி, லைட்டை அயன் பண்ணி போட்டு போங்க, அயன் பாக்ஸ் கரெக்டா ஆஃப் பண்ணுங்க. சரியா? எல்லாமே சொல்றோம் நம்ம. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற கரண்ட் செலவாகிறதுக்கு எங்க செலவாகுதுன்னு தெரியுது, எப்படி செலவாகுதுன்னு தெரியுது. அப்ப என்னவெல்லாம் பண்ணா செலவை குறைக்கலாம்னு தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஜீவகாந்தம் எங்கெங்கெல்லாம் செலவாகுது, எப்படி அந்த செலவை குறைக்கிறது, சரிங்களா, எப்படி அந்த ஆற்றலை பெருக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்குது, அது எப்படி எல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசித்ததுல ஒரு மிக மிக உயர்ந்த செயல்தான் தியானம். தியானம் என்பது பிரபஞ்ச காந்த ஆற்றலை ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. சரிங்களா? இந்த ஜீவகாந்த ஆற்றலால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். அது அப்பேற்பட்ட ஒரு சக்தி. ஏன்னா அது எப்பவுமே பிரபஞ்சத்து கூட இணைந்தே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் எப்பொழுதுமே பிரபஞ்ச காந்த ஆற்றலோடு இணைந்து கொண்டே இருக்கிறது.
என்ன, அந்த பிரபஞ்ச காந்த ஆற்றலோட அலைவேகம் குறைவா இருக்கு, நம்ம காந்த ஆற்றலோட அலைவேகம் அதிகமா இருக்கு. இங்க ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். இது குரு தான் சொல்றாரு. மிகப்பெரிய ரகசியம் இது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானா? ஆத்துக்குள்ளேயே கிடக்குறோம், தண்ணி இல்லைன்ட்டு கிடக்குறோம். சரியா? கடல்லயே கிடந்தாலும் தண்ணி குடிக்க முடியாத நிலையில இருக்கிற மாதிரி இருக்கிறோம் நம்ம. அப்ப ஆத்துக்குள்ளேயே கிடக்குறோம், தண்ணி உள்ள வரலன்னா நாம தான் அந்த ஆத்து தண்ணியை குடிக்கிறதுக்கு ஏதோ தடையை பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க காந்த ஆற்றலுங்க. பிரபஞ்சம் முழுக்க காந்த ஆற்றல் திணிவு பெற்று கிடக்கு. எப்படி உங்களை சுற்றி என்னை சுற்றி காற்று நிரம்பி இருக்குதோ, அப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க காந்த ஆற்றல் நிரம்பி இருக்குது. எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், எவ்வளோ பஞ்சபூத நவக்கோள்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், அவற்றிலிருந்து வந்திருக்கிற ஆற்றல், எந்த கேப்பா இருந்தாலும் இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல், விண்ணினுடைய ஆற்றல், வான்காந்த ஆற்றல் எல்லாம் கொட்டி கிடக்குது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள. அதுக்குள்ளதான் நாமளும் இருக்கிறோம். கடலுக்குள்ள மீன் இருக்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். சரியா? அப்ப அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறோம், அந்த காந்த அலைக்குள்ளதான் இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு காந்த அலை எழுச்சி பெற்று இயங்குது. அது வெளியில இருக்கிற பிரபஞ்ச காந்த அலை கூட தொடர்போடயே இருக்குது. உண்மையா? ஆமா. உங்க உடம்புல இருந்து ஒரு அடி தூரம் ஜீவகாந்த ஆற்றல் வெளியே இருக்குது, இயற்கையாவே இருக்குது. அப்ப வெளியில இருக்கிற பிரபஞ்ச காந்தத்து கூட, வான்காந்தத்து கூட நம்ம காந்த ஆற்றல் இணைஞ்சேதான் இருக்குது, எப்பவுமே இணைஞ்சிருக்குது. இது வேற அது வேற அல்ல. அப்ப ஏன் சார் அங்க இருக்கிறது இங்க வரமாட்டேங்குது அப்படின்னா, அதுல ஒரு ரகசியம் இருக்குது. அதாவது இந்த செடிக்கு உரம் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செடிக்கு உரம் வைப்பாங்க. சவ்வூடு பரவுதல் அப்படின்னு ஒரு விஷயம். எங்க அடர்த்தி அதிகமா இருக்குதோ அங்கிருந்து அடர்த்தி கம்மியா இருக்கிற இடத்துக்கு தானாக அந்த தன்மை பாயும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்திலிருந்து அடர்த்தி குறைவாக இருக்கிற இடத்திற்கு தன்மை பாயும். இது சவ்வூடு பரவல் விதி. உதாரணத்துக்கு, இந்த பக்கம் பச்சை தண்ணி வச்சுட்டீங்க, அதுக்கு இந்த பக்கம் ஸ்வீட்டா ஒரு தண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்களா? அப்ப நீங்க ஸ்வீட்டா இருக்கிற தண்ணியில தன்மை இருக்குது. இப்ப அது பச்சை தண்ணியில கலந்தீங்கன்னா அந்த ஸ்வீட்ல இருக்கிற தன்மை பச்சை தண்ணிக்குள்ள இணைஞ்சிரும், பரவிடும். இது மாதிரி சவ்வூடு பரவுதல் அப்படிங்கிறது ஒரு விதி. அதை பத்தி கொஞ்சம் நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் இருந்து ஆற்றல் அந்த பக்கம் எங்க அடர்த்தி கம்மியா இருக்கோ அங்க பரவி அந்த ஆற்றலை அது நிறைவு செய்யும் அப்படின்னு அந்த விதி. அதுபடிதான் அந்த மரத்துக்கெல்லாம் உரம் வைப்பாங்க. அப்ப உரத்தில் இருக்கிற ஆற்றல் அந்த மரத்துக்குள்ள பாயும். அது போல இப்போ நம்ம கிட்ட பிரபஞ்ச ஆற்றல் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு காந்தத்திற்குன்னு ஒரு அலைச்சூழல் வேகம் இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆல்பா, பீட்டா, தீட்டா, டெல்டா என்றெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப மனித மன அலைச்சூழல் வேகம் எப்பவுமே நம்ம எப்படி இருக்கிறோம்? பீட்டா அலை வேகத்திலேயே இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு அலைச்சூழல் வேகம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய அலைச்சூழல் வேகம் எப்பவுமே தீட்டா அலைச்சூழல் வேகத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தீட்டானா என்ன? குறைவான அலைச்சூழல் வேகம். அதாவது ஃப்ரீக்வன்சி 4 to 7. இது பிரபஞ்சத்தினுடைய அலைச்சூழல் வேகம்.
அப்ப பிரபஞ்ச அலைச்சூழல் வேகம் குறைவா இருக்கு, நம்முடைய அலைச்சூழல் வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருந்து ஆற்றல் விரயமாகி பிரபஞ்சத்துக்குள்ள போகுமே தவிர பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ரெகுலரா நம்ம எனர்ஜி தூங்கும் போது எனர்ஜி டவுன் ஆகுது, இந்த சாரி ஃப்ரீக்வன்சி குறையுது. அப்ப பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள வருது. நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப ஆற்றல் நம்ம உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது. இன்னும் நீங்க அதிகமான கோபம், பயம், கவலை, வெறுப்பு போன்ற உணர்வுகளுக்கு வரும்போது அபரிவிதமான ஜீவகாந்தம் வெளியேறி விடுகிறது. இப்ப வெளியேறிய ஜீவகாந்தம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதனோட ஃப்ரீக்வன்சி லோ லெவல்ல போய் மெர்ஜ் ஆயிருச்சு, உங்க ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கு. இப்ப யாரெல்லாம் தியானத்தை இயற்றி மன அலைச்சல் வேகத்தை குறைக்கிறார்களோ அவர்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் ரிவர்ஸா உள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இப்ப பண்ணிட்டு இருக்கிறது நம்ம இருக்கிறத ரிவர்ஸா இருக்கிறோம். அப்ப கரெக்டா மாறிடுவோம். இப்ப லோயர் ஃப்ரீக்வன்சில நம்ம போயிட்டோம் அப்படின்னா, குறிப்பா 13க்கு கீழே போயிட்டோம் அப்படின்னாலே செலவு இல்லாம பாத்துக்கலாம், ஆற்றல் விரயம் இல்லாம பாத்துக்கலாம். இன்னும் ஆற்றலை அலைச்சல் வேகத்தை குறைக்க 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 இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் நமக்குள்ள பாய்வதற்கு ஆரம்பித்து விடும். சவ்வூடு பரவல் விதிப்படி நீங்க எப்ப நாம பிரபஞ்ச ஃப்ரீக்வன்சி விட லோ ஃப்ரீக்வன்சிக்கு வர்றோமோ அப்ப பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள இறங்கறக்க ஆரம்பிச்சு, நாம பச்சை தண்ணீராகவும் பிரபஞ்சம் சர்க்கரை நீராகவும் மாற்றப்படும். அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற தன்மை நமக்குள்ள பாய்வதற்கு ஆரம்பிக்கும். இதுதான் மெடிடேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட். அப்ப எப்படியெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சியை குறைக்கலாம்? ஃப்ரீக்வன்சி குறைச்சா ஆற்றல் பெருக்கும், இவ்வளவுதான். இன்னும் லோ ஃப்ரீக்வன்சி போனீங்கன்னா இறைவனோட இணைஞ்சிடலாம். சரிங்களா? 4 to 7 பிரபஞ்சத்து கூட இணைஞ்சு பிரபஞ்ச ஆற்றலும் நீங்களும் ஒன்னா மாறிடலாம். அப்படி மாறிட்டோம்னா பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றல் எப்போ நமக்கு வந்துட்டே இருக்கும். நம்மளோட ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலா மாறிடும், பிரபஞ்ச ஆற்றல் நம்ம ஆற்றலா மாறிடும். அப்புறம் நமக்கு ஆற்றல் பற்றாக்குறைங்கிறது இருக்கு. இன்னும் லோவா போனோம்னா இறை ஆற்றல் கூட கனெக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கே மூல ஆற்றல் இறை ஆற்றல் இல்லையா, அது கூட கனெக்ட் ஆயிட்டோம்னா அப்ப நம்ம லெவல் வேற வேற மாதிரி. இப்ப ஜீசஸ் தொட்டாரு சரியாச்சு, பாபாஜி பார்த்தாரு சரியாயிருச்சு, இப்படி எல்லாம் நிறைய கேள்விப்படுறீங்களா? அந்த மகான் அதை சொன்னார் நடந்துருச்சு, இந்த மகான் இதை நினைச்சார் நடந்துருச்சுனால சொல்றோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாம பிரபஞ்சத்து கூட மெர்ஜ் ஆயிட்டா, இறை ஆற்றலோட மெர்ஜ் ஆயிட்டா நாம என்ன நினைச்சாலும் நடக்கும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா நான் சொல்றேன். E=mc². எனர்ஜி ஆற்றல் பொருளாக பரிணமிக்கிறது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா கண்ணுக்கு முன்னாடி மரம், செடி, கொடி, வீடு, வீட்டுல இருக்கிற பொருட்கள், மனித உயிர், உடல் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே எனர்ஜி, ஆற்றல். ஆற்றல் திணிவு பெற்று அங்க பொருளா மாற்றம் பெற்றிருக்கு. சரிதானுங்களா? அப்ப E=mc²ங்கிற ஃபார்முலா சார்பியல் கொள்கை ஆற்றல் பொருளாக மாற்றம் பெறுகிறது. இதைதான் இந்த ஒரு லூசின்னு ஒரு படத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். முதல்ல சொல்லியிருப்பேனான்னு தெரியல. லூசின்னு ஒரு ஆங்கில படம் தமிழ் மொழி மாற்றம் செய்து வந்திருக்கு. அது மனித மூளை, இப்ப நமக்கு இருக்கிற மூளை இப்ப நமக்கெல்லாம் ஒரு 5% 6% தான் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. பெரிய சயின்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு 10% வேலை செய்யுங்கிறாங்க. இப்ப இந்த மனித மூளை 10% வேலை செஞ்சா நம்ம எப்படி இருப்போம்? 20%, 30%, 40%, 50, 60, 70, 80, 90, 100% வேலை செஞ்சா நம்ம எப்படி இருப்போங்கிறத அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தவம் பண்றவங்களும் நீங்க அந்த படத்தை பார்க்கணும், நிச்சயமா பார்க்கணும்.
அதுல ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் ஆங்கில படங்கிறதுனால. மற்றபடி கான்செப்ட் வெரி எக்ஸலண்ட் கான்செப்ட். சித்தர்களுடைய அட்டமா சித்திகள் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆகும். நாம ஆன்மீக கண்ணோட்டத்தோட அதை பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் அந்த படம். எக்ஸலண்டா இருக்கும். அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு 100% மூளை செலவா இருக்கு. இந்த 70% 80% மூளை செயல்பட்ட உடனேயும் இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். பிரபஞ்சத்துல என்ன நடக்குது, உயிர்கள் எப்படி தோன்றுச்சு, அந்த பொண்ணால வந்து பின்னாடி போக முடியும். பின்னாடினா அந்த டைம் டிராவல் மிஷின் மாதிரி நம்ம மூளையில எல்லா பதிவுகளும் இருக்கு. நம்ம கருமையத்துல இந்த பூமி தோன்றியதற்கு முன்னாடி இருந்து, இந்த பிரபஞ்சம் தோன்றியதற்கு முன்னாடி இருக்கிற பதிவுல இருந்து இன்னைக்கு இருக்கிற பதிவு வரைக்கும் நம்மளோட கருமையத்தில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அத்தனை பதிவுகளையும் போய் அந்த பொண்ணு பார்க்க முடியும். அப்ப அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு பொருள் உங்கள 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 உங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாகனம், கார் போகுது அப்படின்னா, அந்த கார் 10 கிலோமீட்டர் வேகத்துல போனா உங்களுக்கு நல்லா தெரியும். 20 கிலோமீட்டர் வேகத்துல போனா தெரியாது. இதே 1000 கிலோமீட்டர் வேகத்துல போச்சுன்னா, அந்த அந்த எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அந்த கார் போனதே தெரியாது. அப்ப அந்த வேகம் பொருளை மறைத்து விடும்னு சொல்லுவாங்க. சரி, நான் ரொம்ப சயின்ஸ் போய் குழப்ப விரும்பல. புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே எனர்ஜி தாங்க. சரிங்களா? எல்லாமே இந்த பிரபஞ்சம் முழுக்க எனர்ஜி தான். திணிவு பெற்று திணிவு பெற்று நிக்குது. நான் இந்த உதாரணம் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். தண்ணி பாக்குறீங்க, சூடு பண்ணா ஆவியாயிருது. ஆவிங்கிறது என்ன? ஒரு எனர்ஜி. எனர்ஜி காற்றா மாறுது. நீராவியாக காற்றா மாறுது. இன்னும் அதைய கொதிக்க வச்சீங்கன்னா இன்னும் அணுக்களா மாறிடும். ஆற்றலா மாறி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கங்க, பாக்குறதுக்கு பருப்பொருள். வெப்பப்படுத்துனீங்கன்னா தண்ணியா மாறிடும். இன்னும் வெப்பப்படுத்துனீங்கன்னா ஆவியா மாறிடும். ஆற்றலா மாறிடும். ஆற்றல் திணிவு பெற்று தண்ணியாகி, தண்ணி திணிவு பெற்று பருப்பொருளா மாறிடுச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே ஆற்றல் 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 தான். ஆற்றலை தவிர இங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப பிரபஞ்சம் முழுக்க ஆற்றல் நிரம்பி இருக்கிறது. நாமும் அந்த ஆற்றலினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறோம். அப்ப அந்த ஆற்றலை பெருக்குவதற்கு தான் நாம என்ன பண்றோம்? தியானத்திலே நம்ம மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறோம். அப்ப யாரெல்லாம் நல்லா ஆழ்ந்து தியானம் செய்து மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கிறார்களோ அவர்களுக்கு பிரபஞ்ச சக்தி, இறை சக்தியினுடைய இணைப்பு கிடைச்சிரும். அப்புறம் அவர்கள் பிரபஞ்ச சக்தி, இறை சக்தியினுடைய தன்மையில அவர்கள் மாறுவதற்கு ஆரம்பிச்சிருவாங்க. இறையாற்றல் எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியுமோ, ஏன்னா இறையாற்றல்ல இருந்து வந்த காந்த ஆற்றல் தான் இன்னைக்கு அத்தனையுமாக மாறி. உங்க கண்ணா எது மாறி இருக்கு? ஆற்றல் தான் மாறி இருக்கு. அப்ப உங்க கண்ணு போயிருச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுல ஆற்றல்ல ஏதோ பற்றாக்குறை இருக்கு. அணுக்களோட அமைப்புல ஏதோ பற்றாக்குறை இருக்கு, குறைபாடு இருக்கு. அப்ப நீங்க நினைத்தா உங்க கண்ணினுடைய ஆற்றல் பற்றாக்குறை குறைபாட்டை மாற்றி அமைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நிச்சயமா முடியும். மனிதனுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு. சரிங்களா? கல்லா போனா கல்லா போனாங்கன்னு சொன்னது காமெடிக்கு சொல்லல. உங்க உடலை கல்லாக மாற்ற முடியும். முடிந்தது அன்னைக்கு இருந்த சக்தி மிக்க மனிதர்களால. சரிங்களா? மதுரை எரிஞ்சு போன்னு சொன்னா எரிய வைக்க முடிஞ்சது. அந்த மனதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. நம்ம கிட்ட அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அப்போ இந்த ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளணும். ஆற்றல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இப்ப அறிவை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆற்றலை பெருக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தீவிரமா பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப ஆற்றல் எங்கெல்லாம் விரயம் ஆகுது அப்படின்னா, ஆற்றல் விரயமாகக்கூடிய இடத்தை தான் மகரிஷி நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் நம்முடைய குணங்களிலே தீய குணங்கள் வெளிப்படுகிறதோ, எதிர்மறையான எண்ணங்கள், பேராசைகள், முறையற்ற பாலுணர்வுக்கான எண்ணங்கள், கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, பயம், தற்பெருமை, தன்னடக்கமின்மை, அதிகார போதை, சரிங்களா? இதெல்லாமே என்ன பண்ணுது? நம்ம அலைச்சல வேகத்தை உச்ச நிலைக்கு எடுத்துட்டு போகுது.
சரியானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஆற்றல் விரயம் நடக்குது அப்படிங்கிறார் மகரிஷி. அது உங்களுக்கு சினம் தவிர்த்தல் நம்ம தெளிவுபடுத்தி இருப்போம். தியானமும் சினமும் எதிரெதிரானது. தியானம் பண்ணா அலைச்சூழல் வேகம் குறையும், பிரபஞ்ச ஆற்றல் உள்ள வரும். சினம் பண்ணீங்கன்னா அலைச்சூழல் வேகம் அதிகரிக்கும், நம்ம ஆற்றல் வெளியே போகும். ரெண்டு ஆப்போசிட். தியானம் பண்ணா என்ன நடக்குமோ அது ஆப்போசிட்டா சினம் பட்டா நடக்கும். சரிங்களா? அப்ப சினம்ங்கிறது ஒரு உதாரணம். மற்ற எல்லா தீய குணங்களுக்கும் இந்த பண்பு தான். என்ன பண்பு? நம்ம ஆற்றலை விரயம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப முடிந்த வரைக்கும் நாம தீய குணங்கள்ல ஈடுபடக்கூடாது. விழிப்போடு இருந்து நம்ம நற்குணத்தில் இருந்தீங்கன்னா ஆற்றல் பெருக்கம் வந்து, ஒருத்தர் மேல அன்பு செலுத்தினீங்கன்னா ஆற்றல் பெருக்கம் வந்துடும். பிறருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா ஆற்றல் பெருக்கம் வந்துடும். பிறருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா ஆற்றல் பெருக்கம் வந்துடும். உண்மையா? மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னா போதும், உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் வந்துடும். ஏன்னா பிரபஞ்ச ஆற்றல் அந்த தன்மை கொண்டது, இறை ஆற்றல் அந்த தன்மை கொண்டது. இப்ப நற்குணங்கள் எல்லாம் இயற்கை இறை தன்மையா இருக்கிறதால நீங்க நற்குணம் வயப்பட்டு எப்பவெல்லாம் இருக்கீங்களோ அப்பவெல்லாம் உங்களுக்கு ஆற்றல் பெருக்கும். சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆற்றல் பெருக்கும், மகிழ்ச்சியா இருந்தா ஆற்றல் பெருக்கும், பாசிட்டிவ் தாட்டா இருந்தா ஆற்றல் பெருக்கும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சும்மா கண்ணை மூடி நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆற்றல் பெருகிடும். வெளியில கவனிக்கிற வரைக்கும் ஆற்றல் விரையும். அதே கவனத்தை உள்ள செலுத்தினீங்கன்னா ஆற்றல் பெருக்கும். மற்றவங்களை கவனிச்சா ஆற்றல் விரையும், உங்களையே கவனிச்சா ஆற்றல் பெருக்கும். ஏன்னா மனம் எங்கு செல்கிறதோ அங்கு ஆற்றலும் குவிகிறது. இது நம்ம ரிலாக்ஸேஷன்ல கண்டுபிடிச்ச தத்துவம். அப்ப என் மேலேயே நான் கவனம் செலுத்தி என்னை சரி செய்து கொள்வதுதான் ரிலாக்ஸேஷன். அதேதான் தியானத்துல நடக்குது. அப்ப என்னை நானே கவனிக்கக்கூடிய தன்மை ஆற்றல் பெருக்கும். புலன்களிலே ஆற்றல் விரையும். அப்ப முடிந்த வரைக்கும் புலனுடைய செயல்பாட்டை குறைத்து கொள்ளணும். ஒரு பேச்சு தேவைன்னா பேசுறது, ஒரு கேட்கறது தேவைன்னா கேட்கறது, ஒரு உணவு தேவை என்றால் உண்பது, ஒரு கண் பார்வை கூட தேவை என்றால் பார்க்கலாம், இல்லாட்டி கண்ணை மூடிக்கலாங்கிற. இந்த சிந்தனை உரை கேட்கிறப்ப உங்களுக்கு தூக்கம் வராதுன்னா தயவு செஞ்சு கண்ணை மூடி கேளுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்றது. அப்ப புலன்கள் மூலமாக ஆற்றல் விரயம் ஆகுது. 5 அளவு முறை தவறும் போது ஆற்றல் விரயம் ஆகுது. சரிங்களா? அப்ப நல்ல தூக்கம் ஆற்றல் பெருக்கும், உடற்பயிற்சி ஆற்றல் பெருக்கும், காயகல்பம் ஆற்றல் பெருக்கும், மௌனம் ஆற்றல் பெருக்கும். அப்போ இதையெல்லாம் உணர்ந்து நாம எங்கெல்லாம் ஆற்றலை விரயப்படுத்துறோம்னு கொஞ்சம் கவனிக்கணும். செல்போன் தேவையில்லாம பார்த்துட்டு இருந்தா ஆற்றல் நிறைய விரயம். கண்ணு வழியா மறுபடியும் பதிவு பண்ற 82% கண்ணு வழியா ஆற்றல் போகும். காதுல அவ்வளவு போகாது. அப்ப இந்த உரையெல்லாம் கேட்கணுமா? நீங்க செல்போன் போட்டு தள்ளி உட்கார வச்சுட்டு கண்ணை மூடிட்டு காதை கவனிங்க. காதுல மட்டும் ஆற்றலை உள்வாங்குங்க. ஒரு தியானம் போல இதை பண்ணுங்க. ஆற்றல் பெருகிட்டே இருக்கு உங்ககிட்ட. இயற்கையை பார்த்தீங்கன்னா ஆற்றல் பெருக்கும், செயற்கையை பார்த்தா ஆற்றல் இழப்பு. இயற்கை உணவை உண்டால் ஆற்றல் பெருக்கும், செயற்கை உணவுக்கு ஆற்றல் இழப்பு தான் நடக்குது. அது தேவைக்கு உண்டா கூட பரவாயில்ல, தேவையில்லாம உண்டா ஆற்றல் இழப்பு தான். இயற்கை உறங்குற நேரத்தில் நாமளும் உறங்கணும்னா ஆற்றல் பெருக்கும். அதிகாலையில் எழுந்த ஆற்றல் பெருக்கும். கொஞ்சம் நெஞ்ச பெருக்கம் இல்ல, மொத்த ஆற்றல் பெருக்கும். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஆற்றல் பெருக்கும். ஆற்றல் பெருக்கத்துல எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அன்பர்களே, அதே மாதிரி ஆற்றல் இழப்பாக இல்லாமல் இருப்பதற்கு நீங்க மிகுந்த கவனம் செலுத்தணும். ஆற்றல் இழந்துட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம. சரிங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நீங்க பணம் சம்பாதிக்கிறத விட தேவையில்லாத செலவை குறைப்பதுல நீங்க கவனமா இருக்கணும். இப்ப 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அது 15,000 மாத்துறது ஒரு பக்கம் முயற்சி எடுத்தாலும்
அந்த 10,000 ரூபாய் செலவுல நீங்க எங்க குறைக்க முடியுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது குறைத்து இதுலயும் பெருக்குனீங்கன்னா டபுள் மடங்கு லாபத்தை நீங்க பெற முடியும். அந்த விதத்துல எந்த இடத்துல எல்லாம் ஆற்றல் விரயமாகுதுன்னு ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா இருங்க. குணங்கள்ல கவனமா இருங்க. உணர்வுகள்ல கவனமா இருங்க. நீங்க ஒரு நாள் முழுக்க பல தியானம் பண்ணி பெற்ற ஒரு ஆற்றலை ஒரு கோபத்திலே, ஒரு கவலையிலே மொத்தமாக நீங்க இழந்துருவீங்க. பல நாள் சேர்த்து வைத்த சொத்து ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி அட்டாக்னு ஆனா மொத்த சொத்தையும் புடுங்குறான்ல, அந்த மாதிரி ஒரு கோபமும், ஒரு கவலையும், ஒரு வெறுப்பும், ஒரு பயமும், ஒரு முறையற்ற பால் உணர்வும், ஒரு கடும் பற்றும், ஒரு வஞ்சமும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை பல மடங்கு இழக்க செய்யும். அதனாலதான் தற்சோதனை முக்கியம், தற்சோதனை முக்கியம். நற்குண வயப்பட்டு இருங்க, தீய குணங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத மகான்கள் ஆழமா நமக்கு சொல்றாங்க. சரி, அதை நாம முக்கியமான கருத்தாக எடுத்துக்கொண்டு நம்ம ஆற்றலை பெருக்குவதற்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை எடுத்திருக்கிறோம். நிச்சயமா அதற்கான செயல்பாட்டில் ஈடுபடுங்க. அலைச்சல் வேகத்தை குறைப்பதற்கான தியானத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதை விரயமாக்கக்கூடிய தீய குணங்களிலிருந்து விடுபடுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நம்மை நாமே கவனிப்பதற்கான செயல்பாட்டை ஏற்படுத்தி கொள்ளுங்க. சரிங்களா? நிச்சயமாக நம்ம உயர்ந்த ஞானத்தை அடைந்தே தீர்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்.